வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 நாள் அரசுமுறை பயணமாக அங்கோலா, கோட்ஸ்வானா நாடுகளுக்கு சென்றுள்ளார். அந்நாடுகளின் அதிபர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். அந்நாடுகளின் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள குடியரசுத் தலைவர் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் கலந்துரையாடுகிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று கர்நாடகா மாநிலத்திற்கு செல்கிறார். அங்கு அசனில் ஜெயின் துறவியும் ஆன்மீக தலைவருமான ஆச்சாரியா சாந்தி சாகர் மகராஜின் சிலை நிறுவுதல் விழா மற்றும் 4வது மலையின் பெயரிடும் விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு மேம்படுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 4 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை நேற்று துவக்கி வைத்து பேசிய அவர், மேம்பட்ட சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதிகளால் விரைவான வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்வதாக கூறினார். உத்தராகண்ட் மாநிலம் உதய தின வெள்ளிவிழா கொண்டாட்டங்கள் டேராடூனில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டு உரையாற்றுகிறார். மேலும் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பீகார் மாநிலத்தில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் முடிவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து நடத்தும் பழுதுபார்த்தல் மற்றும் மறு பயன்பாட்டு மேளா கம்பன் கலையரங்கில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். இதில் மக்கள் தங்கள் பழுதான வீட்டு உபயோகப் பொருட்களை கொண்டு வந்து பழுது நீக்கிக் கொள்ளலாம். உதிரி பாகங்களுக்கான தொகை மட்டுமே செலுத்தினால் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.